இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள்ல மிகவும் நன்றி உள்ளது நாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஆறறிவு படைத்த 2 கால்கள் உள்ள மனிதர்களுக்கு நன்றி அறிவு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில நிரூபணமாகி வருகிறது. நடந்த நிகழ்வுகளை மீண்டும் சொல்லி காட்டுவதில் எனக்கு எந்த விதமான சிரமமும் வரவில்லை. தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முதலாவது டிசி மெம்பர்ஸ் தேர்தல் பாத்தீங்கன்னா நடக்கும்போது முதல் தடவை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தடை வந்துச்சு. 2வது முறை நடக்க போகும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு தடை வர்றதா இருந்துச்சு. அதாவது மதுரை ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி ஒரு அம்மையார் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க போடுறாங்க. அந்த ஸ்டேட்டஸ் கோ போட்ட உடனே அந்த நாள்ல என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கணும், எதுவும் புதிதாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களையும் பார்த்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. 2 நாள்ல எலெக்ஷன், அதாவது இது வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன். அப்போ நீதிபதி அவர்கள் பார்த்தோன்னா குழம்பு போய் இருக்கிறாங்க. சொல்லிட்டாங்க இதை நிப்பாட்டிடுவோம், 2வது முறை டிசி மெம்பர்ஸ் தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தலை நிப்பாட்டிடுவோம் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா கோர்ட் என்ன சொல்லிருன்னு சொல்லி தெளிவா தெரியல. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்காக துடித்துக் கொண்டிருந்த அணியினருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலக்கம். ஜோதிமணி ஐயா தேர்தலை நிப்பாட்டிட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நமது நாலேஜுக்கும் வந்துச்சு. நமதுன்னா நான் மட்டுமல்ல, எங்களோட இணைந்தவர்கள் எல்லாருடைய கவனத்துக்கு வரும்பொழுது நான் என்ன பண்றேன், நீதிபதி அவர்களை தொடர்பு கொள்றேன். ஐயாவும் என்ன பண்றாங்க, இல்ல சில சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறது எதற்காக நீங்கள் இங்க நிர்ணயம் செய்யப்பட்டீர்கள், தேர்தல் நடத்துவதற்காக. அப்போ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதானே தவிர மற்ற எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். அதற்கு பிறகு வலைதளம் மூலமாக என்ன பண்ணா ஒரு அருமையான விளக்கத்தை தூத்துக்குடியில் இருக்கின்ற அண்ணன் வட்டக்கோயில் ஜான்சன் அவர்களுடைய அலுவலகத்தில் தான் வச்சு அவசர அவசரமா பேசி என்ன பண்ற வெளியிடுறேன். அதையும் என்ன பண்றாங்க ஐயா பாக்குறாங்க, ஐயாவோட இருந்த நீதிபதிகள் எல்லாரும் பாக்குறாங்க. அதற்கு பிறகு அன்றைய தினம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் மேலாளராக இருந்த திரு தேவா காபிரில் ஜெபராஜன் அவர்கள் தெளிவாக ஐயா அவர்களை சந்தித்து சொல்லி, அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக இருந்த வினித் சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கு பிறகு ஒரு தெளிவு கிடைத்துதான் இரவு ஒரு 8-9 மணிக்கு மேலதான் என்ன பண்றாங்க தேர்தல் எந்த விதமான மாற்றம் நடக்கும்னு சொன்னாங்க. ஒருவேளை அன்று பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நாம் முன்னாள் நீதிபதி அவர்களிடம் போராடாமல் இருந்திருப்போம் என்றால் ஸ்டேட்டஸ் கோ போயிருக்கோம். இன்று வரைக்கும் தேர்தல் நடந்திருக்குமான்னு தெரியல. ஒருவேளை பார்த்தோன்னா திரும்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அவர்கள் தேர்தல் நடத்தி யார் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களே வந்திருப்பாங்க. ஆனால் இதை இன்று இந்த மனிதர்கள் முற்றிலுமாக மறந்து போனார்கள். ஏதோ தங்களுடைய சுய சாமர்த்தியத்தில் ஜெயித்து விட்டதாக நடித்துக் கொண்டிருந்து யாரெல்லாம் உழைத்தமோ அவர்கள் எல்லாவற்றையும் இன்று உதவாக்கரை போன்று நினைக்கிறார்கள். 2 கால்கள் உள்ள இந்த மனிதர்கள் நன்றியற்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபடி மேலே போய் நம்மை கடிப்பதற்கும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, இந்த பதவியில் நாம் உட்கார்வதற்கு யாரெல்லாம் காரணம், என்ன காரணம்? முதலாவது பாத்தீங்கன்னா நீதி நேர்மையாக நடக்க வேண்டும், எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது, எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாக கூடாது என்று சொல்லிதான் என்ன பண்ணணும் தேர்தலை நடத்தணும். பாத்தீங்கன்னா அவ்வளவு எதிர்ப்பு இருந்த போதும் பாத்தீங்கன்னா துணிந்து நின்று நடத்தணும். இன்னைக்கு என்ன பண்றோம், ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அதை பற்றி நினைப்பதற்கு ஒரு நிமிடம் கூட நேரம் இல்லாமல் போய்விட்டது. அதுவும் ஒருபடி மேல போய் பாத்தீங்கன்னா ஓட்டு எங்களுக்கு எல்லாம் யாரும் வாங்கி தரல, நாங்களா வாங்கிட்டோம், அதாவது வானத்திலிருந்து என்ன பண்ணாரு அப்படி குதிச்சு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நாளைய தினம் இவர்களுக்கான சென்னை உயர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா 21வது கேஸா வருது. அதற்கும் காத்திருக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா கடைசி கட்ட தேர்தல் நடத்தியதுல பாத்தீங்கன்னா ஏராளமான குளறுபடிகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. அதற்கு தீர்வு காணாமல் தான் இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனவே அவர்களுடைய நாட்கள் அல்ல மணித்துளிகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை தினம் தீர்ப்புக்காக காத்திருப்போம். இதுக்கடல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் திருநெல்வேலி திருமண்டலத்தின் சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி பாத்தீங்கன்னா சினாட் ஆபீஸ்ல போட்டதுன்னு ஏற்கனவே சொன்னோம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கூட்டம் அங்க நடந்தது. ஆனால் பாத்தீங்கன்னா காரசாரமான விவாதங்கள், பேராயர் அவர்கள் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல இங்க பாத்தீங்கன்னா சேர்மனுக்கு தான் அதிகாரம், அதனால அப்படித்தான் நடக்கும்னு சொல்லி மிக கடுமையான விவாதங்கள் நடந்தது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்றாங்க, அவங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்றாங்க. பேராயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கணக்குகள் தன்னுடைய சொந்த பேர்ல வச்சிருக்காரு, அவர் மட்டுமே அதை கையாளுறாரு, அது தவறு. திருமண்டலத்தின் கணக்கு அளவு என்பது பாத்தீங்கன்னா எப்பவுமே டிரான்ஸ்பரன்ஸா இருக்கணும்.
அனைவருடைய பார்வையில் படும்படியாகவும் அனைவரும் அதை கையாளும்படியாக இருக்குன்னு சொன்னது பிறகும் கேட்காம அந்த நிர்வாக கமிட்டி எல்லாம் கிடையாது, நான் தான் எங்க எல்லாத்துக்கும் பேராயர் மட்டுமல்ல பெரியவர்னு சொல்லி பேராயர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முரண்டு பிடித்தனால அந்த கூட்டம் வந்து எந்த விதமான முடிவும் எடுக்காமல் நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வர 8ஆம் தேதி ஒரு கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து கூடுவதாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கூட்டத்தில் ஏதாவது முடிவு எடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்னால் கடந்த 3ஆம் தேதி ஒரு வழக்கு வந்து என்ன பண்ணுது, விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கை தொடுத்தவர் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மண்ணின் மைந்தர் வாரங்களில் இருக்கின்ற அண்ணன் சாமுவேல் அவர்கள். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்காங்க, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல வந்து நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. குறிப்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமா இருக்கட்டும், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில பேராயங்கள்ல வந்து பேராயர் தேர்தல் நடைபெற இருக்குது, அதை இவங்க நடத்தக்கூடாது. ஏன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல தான் இருக்காங்க. அதாவது போறதுக்குள்ளே எந்த அளவுக்கு காசு அடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தங்களுக்கு கட்டுப்படுகிற ஆட்களை கொண்டு வர முடியுமோ அப்படிதான் நினைப்பாங்க. அது நீதி நேர்மையாக நடக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரித்த நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி வந்து அந்த கூட்டத்தை நடத்தலாம், ஆனா அதுல வந்து எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது, காத்திருக்குன்னு சொல்லி 15ஆம் தேதிக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த 15ஆம் தேதி அண்ணன் சாமுவேல் அவர்கள் போட்டிருக்க அந்த வழக்கோட இந்த ரிட்டை வந்து அந்த நீதிபதி அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அதோடு தற்போது எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல இருக்கிற அந்த சினாடுடைய அந்த அதிகாரங்கள் முற்று பெறும். எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து அந்த பதவியில் இருக்க முடியாது. சினாடுக்கு முதல்ல தேர்தல் நடக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுவாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் இருந்தது போல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுவாங்க. அதற்கு பிறகு சினாடு தேர்தல் நடக்கும். நம்ம வந்து பிரதம பேராயர், ஜெனரல் செக்ரட்டரி, அது போல பொருளாளர் மற்றும் அமைப்புக்கான அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமா இருக்கட்டும் மற்ற எல்லா இடங்களிலும் திருமண்டல தேர்தல் நடக்கும். அது போல திருநெல்வேலி பேராயிருக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி நடைபெற போகிற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரசாரம் இல்லாமல் ஒரு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக நடக்குமே தவிர மற்றபடி வந்து அது எந்த விதமான முடிவும் எட்டப்படாது. இந்த 4ஆம் தேதி நடந்த மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாம்பழச்சங்கம் வர்றதுனால திருநெல்வேலி திருமண்டலத்துல மாம்பழச்சங்கம், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் போடுற அடிப்படை சண்டைனால பொதுமக்களும் மற்றும் ஆலயங்களில் இருக்கின்ற அந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது. மக்கள் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருடமும் இந்த பண்டிகைகளை உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். எனவே அதற்கு எந்த விதமான பங்கமும் வந்து விடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க, 20ஆம் தேதிக்கு மாத்திருக்காங்க. அதாவது இந்த 15ஆம் தேதி கேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 20ஆம் தேதி திருநெல்வேலி திருமண்டலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கூட்டத்தை நடத்துறாங்க. இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த திருமண்டலங்கள்லாம் பாத்தீங்கன்னா தியாகத்தால் உருவாக்கப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா மிஷினரிகளால் உருவாக்கப்பட்டது, அதையும் சொல்லிட்டே இருக்கும். இது வந்து இங்க இருக்கின்ற மனிதர்களுக்கு, மனிதர்கள் என்று சொல்வதை விட பணத்தாசை பதவி ஆசை பிடித்த இந்த மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் காதில் ஏறப்போவது இல்லை. எப்பொழுது இங்க மாற்றம் வரப்போகிறது என்றும் தெரியவில்லை. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அண்ணன் சாமுவேல் வாராங்களை சேர்ந்தவர்கள் போன்றவர்கள் எதற்காக வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவும் வழிதான். தற்பொழுது பிரதம பேராயராக தன்னை அறிவித்துக் கொண்டு தங்களுடைய காலம் முடிந்த பிறகும் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்ற ரூபன் மார்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆயராக இருந்தவர், அவரை பேராயராக மாற்றி அதற்கு பிறகு இந்த இடத்தில் இன்று வந்து அவர் அமர்வதற்கும் பாத்தீங்கன்னா அண்ணன் சாமுவேல் அவர்கள் தான் ஒரு தமிழராக ஆந்திரா சென்று உழைத்து முன்னேறி இந்த திருமண்டலங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர். ஆனால் ஏறிய பிறகு ஏனியை எட்டி உதைப்பது போல பாத்தீங்கன்னா ரூபன் மார்க் அவர்களும் அண்ணன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த லேசேலர் பதவியிலிருந்து அவரை என்ன பண்ணாங்க, தள்ளிவிட்டு அதற்கு பிறகும் அவருடைய வாக்குரிமையும் எடுத்து மாட்டாரு, மிகுந்த வலியை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதி அவர் தான். இங்க இருக்கிறவர்கள் யாரும் நியாயாதிபதி இல்லை, உண்மையான நீதிபதியும் அவர் தான். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறது. எனவே நாளை தினம் வருகின்ற தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல அந்த தீர்ப்புக்காகவும் அனைவரும் ஜெபியுங்கள், காத்திருங்கள். அதுபோல 8ஆம் தேதி சம்பிரதாயத்துக்கு நடைபெற இருக்கிற அந்த கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அவர்கள் உணர வேண்டும், ஒரு தேர்தல் நடத்தி இங்கு ஒரு நீதியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்று தற்போது சினாடுல இருக்கிற நிர்வாகிகள் உணர வேண்டும். அதுபோல வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற 15ஆம் தேதி வர இருக்கின்ற அந்த ஹைகோர்ட் விசாரணையும் பாத்தீங்கன்னா ரிட் ஏற்கப்பட்டால் இந்த நிர்வாகம் என்ன பண்ணும், சினாடு நிர்வாகம் வீட்டுக்கு போகும். இல்லை என்றால் அந்த ரிட்டை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தொடருவாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுவோம், அந்த 20ஆம் தேதி திருநெல்வேலி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்கும். அதுல வந்து என்ன முடிவு எடுக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அது போல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமாக இருக்கட்டும், சேலம் ஈரோடு இது போன்ற திருமண்டலங்கள்லாம் பேராயர் தேர்தல் காத்திருக்கிறது, பேராயர் தேர்வுக்கான ப்ராசஸ் நடக்க இருக்கிறது. இவை எல்லாமே வந்து பார்த்தா சிஸ்டமேட்டிக்கா
சின்சியரா காட் பிரசன்ஸ், கடவுளுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி தான் நடக்க வேண்டுமே தவிர இவர்கள் தீர்மானிப்பது போல இவர்கள் பணத்தை கொண்டோ இல்லைன்னா பதவியில் இருந்து கொண்டோ அநியாயம் செய்வதற்கு ஒரு நாளும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் என்று எங்களை போன்றவர்கள் நம்புகிறோம். மீண்டும் சொல்கிறேன், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும். அந்த நிர்வாகம் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதுபோல பாத்தீங்கன்னா இருக்கின்ற அனைத்து திருமண்டலங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இரண்டு அணியினரையும் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய குறைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டே வந்தோம். இதுபோல இந்த கடந்த 25 வருடமாக இந்த இரண்டு அணியினரும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த பள்ளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப்னு ஒண்ணு பிடிப்பாங்க, ப்ராவிடன்ட் ஃபண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களும் என்ன பண்ணும், அவங்களுடைய சம்பளத்துல ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. அது போல அங்க இருக்கிற அந்த தற்காலிக பணியாளர்களுக்கும் ஒரு பிஎஃப் என்ன பண்ணும் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதையும் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. சோ அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பணி ஓய்வு செய்யும் பொழுதோ கேட்கும் பொழுது என்ன பண்ணுது, அரசாங்கம் வந்து அந்த பணத்தை கொடுக்கும். இதுல கூட பாத்தீங்கன்னா தவறு இழுத்து இருக்கிறார்கள் இரண்டு அணியினரும். அதனால பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு 15 லட்சம் 25 லட்சம் வந்து அரசாங்கத்திற்கு ஃபைன், அதாவது தண்டமாக கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்திலிருந்து லெட்டர் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, போராடி கொண்டிருக்கிறார்கள். 25 லட்சம் 15 லட்சம் எல்லாம் எப்படி கட்ட போறாங்கன்னு தெரியல, அந்த பள்ளிகளை எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா எல்லா திருமண்டலங்களையும் பணத்துக்கு குறையில்லை, மக்கள் தாராளமாக கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விழலுக்கு இறைத்த நீராக தொடர்ந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும், அது போல பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கிடக்கு பாருங்க ஒரு பில்டிங், கிட்டத்தட்ட 9 கோடி என்ன ஆச்சுன்னு தெரியாம இது போன்ற விஷயங்களுக்கு செலவு செய்து திருமண்டலங்களை வந்து பாத்தீங்கன்னா திக்கற்று போக செய்கிறார்கள். காலம் காத்திருக்கிறது. அனைவருக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய செய்கைக்கேற்ற பலன் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார் என்றே நான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.